ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். கர்நாடக மாநிலம் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழக அரசின் ஒப்புதல் தேவையில்லை என நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்தது. தமிழக விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து திமுக அமைப்பு செயலாளர் TKS இளங்கோவனுடன் எமது செய்தியாளர் குணசுந்தரி நிகழ்த்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழக அரசோட ஒப்புதல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. அதை பத்தி நம்ம கூட பேசுவதற்காக திமுக அமைப்பு செயலாளர் TKS இளங்கோவன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழக அரசோட ஒப்புதல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் எழுத்துப்பூர்வமா எழுதி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது முதலில் எப்பொழுதுமே தண்ணீர் பிரச்சனையில் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விதி என்னவென்றால், கடைமடை பகுதிக்கு தண்ணீரை நிறுத்துவதற்கான அதிகாரம் அந்த நதி தொடங்கும் இடத்தில் உள்ள எந்த நிர்வாகத்திற்கும் கிடையாது. உலகம் முழுவதும் சிந்து நதி கூட பாகிஸ்தான் வழியாக வருகிறது இந்தியாவுக்கு ஒரு பகுதி. ஆனால் பாகிஸ்தான் அதிலிருந்து தண்ணீரை எடுக்க முடியாது. ஒன்றிய அரசு ஏன் இப்படி சொல்கிறார்கள் என்றே எனக்கு தெரியவில்லை. மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசிடம் கேள்வி கேட்கக்கூடாது என்று சொல்வதும் நியாயமில்லை, சட்டப்படி நியாயமில்லை. இரண்டாவதாக, அவர்கள் அணை கட்ட வேண்டுமென்றால் ஆணையத்தின் நடுவர் மன்றத்தின் ஆலோசனை அனுமதியை பெற்றுத்தான் கட்ட வேண்டுமே தவிர இவர்களாக எந்த முடிவையும் எடுக்க முடியாது. தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு தண்ணீர் ஆண்டுதோறும் திறந்துவிட வேண்டும் என்ற ஒரு முடிவு ஆணையம் தீர்ப்பாயம் சொல்லிய பிறகு இவர்களாக அதை குறைக்கவோ அல்லது அணை கட்டவோ எந்தவித கட்டுமானங்களையும் காவிரியிலே கர்நாடக பகுதியிலே செய்வதற்கு தமிழ்நாட்டின் அனுமதி மட்டுமல்ல, இந்த தண்ணீர் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரளா ஒரு பகுதிக்கும் செல்கிறது. எனவே இந்த மாநிலங்கள் 3 மாநிலங்களின் அனுமதியும் இல்லாமல் அதை அவர்கள் செய்ய முடியாது. இப்பொழுது தீர்ப்பாயத்திடம் இந்த அரசாங்கம் போக வேண்டும். இந்த அரசாங்கம் அங்கே போய் முதலமைச்சரை பார்ப்பதாக சொல்கிறார்களே தவிர என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரியாத அரசாங்கமாக இருக்கிறது. இது ஒன்றுதான் இன்றைக்கு நாம் கவலைப்பட வேண்டிய விஷயம். ஆனால் தீர்ப்பாயத்தின் உத்தரவை மீறுவதற்கு கர்நாடகத்துக்கு அதிகாரம் கிடையாது. கர்நாடகத்துக்கும் இடையே உள்ள ஒப்பந்தமே தவிர ஒன்றிய அரசுக்கு இதில் தொடர்பே கிடையாது. அவர்கள் இப்படி கருத்து சொல்ல கூடாது. அவர்கள் எப்படியாவது ஒருவேளை கர்நாடகத்தில் தேர்தல் வந்தால் நாம் வெற்றி பெறுவோம் என்கிற அந்த சில்லறை எண்ணத்திலே இதை சொல்கிறார்களோ என்னவோ தெரியாது. அவர்கள் இதிலே தலையிடக்கூடாது. உச்சநீதிமன்றத்தின்படி அமைக்கப்பட்ட நடுவர் மன்றம், தீர்ப்பாயம், அவர்கள்தான் இதில் முடிவெடுக்க வேண்டும். இதில் ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் கிடையாது. இப்ப இந்த முடிவுக்கு மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் வெளியிட்டிருக்கிற இந்த முடிவுக்கு தமிழக அரசு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணணும், அடுத்த கட்ட நடவடிக்கை இது என்ன மேற்கொள்றதுக்கான வழிமுறைகள், சாத்தியக்கூறுகள் எந்த மாதிரி இருக்கு? ஒரு தீர்ப்பாயம் அமைக்க வேண்டி கேட்டு அவர்கள் ஆளுநர் உரையிலேயே அதை சொல்லி இருக்கிறார்கள். இரண்டாவதாக, ஏற்கனவே ஒரு தீர்ப்பாயம் இருக்கிறது. அந்த தீர்ப்பாயத்தின் முடிவுக்குத்தான் இந்த 2 மாநிலங்களும் கட்டுப்பட வேண்டும். குறிப்பாக கர்நாடகம் கட்டுப்பட வேண்டும். தீர்ப்பாயத்திடம் இவர்கள் முறையிடுவதுதான் சரியாக இருக்கும். குறிப்பாக மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழக அரசோட ஒப்புதல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் கைப்பட, அதாவது எழுத்துப்பூர்வமாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அது பற்றி தற்பொழுது நமக்கு திமுக அமைப்பு செயலாளர் TKS இளங்கோவன் விளக்கம் அளித்தார். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் குணசுந்தரியுடன் ஒளிப்பதிவாளர் தீபக்.